ஹலோ எவ்ரிவன், நான் உங்க விஜய் கௌதம் அண்ட் வெல்கம் பேக் டு கௌதம் டாக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீர்திட்டம்னு சொன்னீங்க, தாய்மாமன் சீர்திட்டம்னு சொன்னீங்க. இந்த திட்டம்லாம் செயல்படுத்த எவ்வளோ நாள் ஆகும், அது வரைக்கும் நாடு தாங்குமா அப்படின்னு கேட்ட உதவாநிதி அவர்களுக்கு நேற்று எப்பிக் ரிப்ளே. சட்டசபை விட்டு வெளியில வந்த உடனேயே விஜய் அண்ணா பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 மார்க் த டேட். செப்டம்பர் 15க்கு அப்புறமா அந்த நாள்ல இருந்து பிறக்கிற அரசு மருத்துவமனையில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறார் நேற்று தமிழக முதல்வர் அவர்கள். ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 765 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தாய்மாமன் சீர்திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்ம குழந்தைக்கு பிறக்கும் போது அந்த குழந்தையோட கையில ஒரு தங்க மோதிரம் போட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இல்ல தங்க மோதிரம் போட்டு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் அண்ணா தான் வந்து ஆல்ரெடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நான் உனக்கு ஒரு அண்ணன், உங்க பிள்ளைக்கு வந்து நான் சீர் கொடுப்பேன், உங்க பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் தாய்மாமன் சீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. இது நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல நிறைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலே இதுதான் முதல் முறையா தாய்மாமன் சீர்திட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது செப்டம்பர் 15. ஸோ அதுக்கப்புறமா செப்டம்பர் 15க்கு அப்புறமா பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், அதுவும் முக்கியமா அரசு மருத்துவமனைகள்ல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்காது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த சலுகையானது கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட், பிரசவம் அதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த தாய்மாமன் சீர்திட்டம் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.